இறையேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தின் 30ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு திரு இருதய இறை சமூகம் அடைக்கல அன்னை ஆலயத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்று நாம் சிறப்பாக அருட்தந்தை லூயிஸ் லேவே குருத்தவ அருட்பொழிவு பெற்று 15 ஆண்டுகள் நிறைவு செய்யும் இந்த நிகழ்ச்சியான தருணத்தில் அவருக்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். மேலும் திருமணம் என்னும் தூய அருட்சாதனத்தால் கணவன் மனைவியாக இணைக்கப்பெற்று 10, 15, 20, 30, 35 மற்றும் 40 ஆண்டுகள் இல்லற வாழ்க்கை நிறைவு செய்யும் நம் தம்பதியர்களுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். மிகவும் சிறப்பாக 2025ஆம் ஆண்டில் திருமண வெள்ளி விழா கொண்டாடும் தம்பதிகளான ஜான் பிரிட்டோ மற்றும் பவுலின் மேரி, ரெமி மற்றும் கவிதா, வினோ மற்றும் பிரெஸ்டி ஆகியோருக்காகவும் அவர்களின் அன்பு, நம்பிக்கை மற்றும் குடும்ப வாழ்வின் சாட்சிகளாய் நன்றியுடன் கடவுளை புகழ்வோம். ஒவ்வொரு அழைத்தலும் கடவுளின் ஆசீர்வாதமே. எந்த அழைப்பாக இருந்தாலும் கிறிஸ்துவை மையமாக கொண்டு வாழும் வாழ்வே அனைத்திலும் அடித்தளம். இந்த திருப்பலி வேளையிலே அருட்தந்தை லூயிஸ் அவர்களும் நம் தம்பதியர்களும் தங்கள் அழைப்பை பிரமாணிக்கத்தோடும் விசுவாசத்தோடும் நிறைவேற்ற கடவுள் அவர்களை அருளாலும் மகிழ்ச்சியாலும் தொடர்ந்து வழிநடத்த உருக்கமாய் மன்றாடுவோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் எழுந்து நின்று இப்பொழுது திருமண விழா கொண்டாடும் தம்பதியர்கள் நன்றி அடையாளமாக மலர்களை அர்ப்பணிக்க பீடத்தை நோக்கி பவனியாக வருகிறார்கள். அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்போம். இறை அருளை வேண்டி இத்திருப்பலியில் மன்றாடுவோம். வருகின்ற திருப்பவனே, சபையிலே
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. Praise the Lord. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது நாம் நன்றி திருப்பலியாக நம்ம அனைவருக்காகவும் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செய்த அனைத்து அருளுக்காகவும் கருணைக்காகவும் நாம் இன்று நன்றி கூறுகிறோம். மிகவும் சிறப்பாக இறை இயேசு என்னை இந்த ஊழியத்திற்காக அழைத்து இந்த 15 வருட காலமாக இந்த குருத்துவ பணியிலே என்னை நல்ல முறையில் பணி செய்யவும் அதற்கு தேவையான அருளையும் ஆசிரியையும் தந்து கொண்டு இருப்பதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவதமாக இந்த திருப்பலியிலே நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். என்னோடு சேர்ந்து நாம் இன்று நம்முடைய இந்த இறை சமூகத்திலே இருக்கக்கூடிய தம்பதியர்கள் 10 வருட 15 வருட 20 வருட 25 வருட என்று மாறி இந்த இம்பார்ட்டன்ட் மைல்ஸ்டோன் அவளுடைய திருமண வாழ்க்கையிலும் அதுவும் ஒரு இறைவனுடைய ஒரு அழைப்பு. அந்த அழைப்பை ஏற்று அதற்கு ஏற்றாற் போல நம்முடைய குடும்பத்திலேயும் கணவர்கள் மார்கள் பெற்றோர்கள் வாழ்கிறார்கள். அவர்களுக்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறுவதமாக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. ஆகவே நாம் ஒரு குரு என்பவர் திருச்சபைக்கு தேவை. அந்த திருச்சபையானது இந்த கணவன் மனைவி குடும்பத்தினால் உருவாக்கப்படுகிறது. ஆகவே நாம் இருவருமே இந்த இறைப்பணியில் ஒன்றாக கலந்தவர்களாக நாம் இருக்கிறோம். ஆகவே நாம் அனைவருக்காகவும் இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். நான் உங்களுக்காகவும் நீங்கள் எனக்காகவும் அருளும் ஆசீரும் பெறும்படியாக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் தகுந்த முறையில் கலந்து கொள்ள நம்முடைய குறைகளையும் குற்றங்களையும் பாவங்களையும் இறைவனுடைய முன்னிலை மன்னிப்பு கேட்டு நாம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் பல தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
இறைவா, என்னுடைய பேறு பயன்களை முன்னிட்டு அல்ல, சொல்லற்குரிய உமது பேருளாளர் மட்டுமே அடியேன் உமது குடும்பத்தின் தலைவனாய் இருக்க திருவிழமானே. நான் அருள் பணியை உமக்கு உகந்தவாறு நிறைவேற்றி என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை உமது திருவுளப்படி அனைத்திலும் வழிநடத்த அருள்வீராக. இறைவா, அனைத்தையும் படைத்தவரே, திருமண பிணைப்பை ஏற்படுத்த தொடக்கத்திலே ஆணையும் பெண்ணையும் உருவாக்கினீரே. அடியார்கள் இவர்களின் திருமண ஒன்றிப்பை புனிதப்படுத்தி உறுதிப்படுத்தி அருளும். அதனால் திரு அவையுடன் கிறிஸ்து கொண்டுள்ள ஒற்றுமையின் சாயலை இவர்கள் என்றும் மேலும் மேலும் வெளிப்படுத்துவார்களாக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் நடுவராய் இருக்கிறார். அவரிடம் ஒருதலை சார்பு என்பதே கிடையாது. அவர் ஏழைகளுக்கு எதிராய் எவரையும் ஒருதலை சார்பாக ஏற்க மாட்டார். தீங்கிழைக்கப்பட்டோரின் மன்றாட்டை கேட்பார். கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணியார். தம்மிடம் முறையிடும் கைம்பெண்ணை கைவிடார். ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர். அவர்களுடைய மன்றாட்டு முயில்களை எட்டும். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முயில்களை ஊடுருவிச் செல்லும். அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை. உன்னத இறைவன் சந்திக்க வரும் வரை அவர்கள் நற்பயிற்சியில் தளர்ச்சி அடைவதில்லை. அவர் நீதிமான்களுக்கு தீர்ப்பு வழங்குகின்றார். தம் தீர்ப்பை செயல்படுத்துகின்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமது ஆவி என் மேலே, ஏனெனில் நீரே என்னை அருள் பொழிவு செய்துள்ளீர். நற்செய்தியின் தூதுவனா என்னை அழைத்தவரே, உமக்கு நன்றிகள் பாடுகிறேன். என் தலைவரே, என் இயேசுவே, சரணம் சரணம் ஐயா, சரணம் சரணம் ஐயா. தூதுவனாய் என்னை அழைத்த தெய்வமே, உம்மைந்தராய் என்னை பெற்றெடுத்தி உந்தன் பணிகள் தொடரவே. நற்செய்தியின் தூதுவனாய் என்னை அழைத்த தெய்வமே, உம்மைந்தராய் என்னை பெற்றெடுத்தி உந்தன் பணிகள் தொடரவே. திருமலை மீது சீயோனின் அரசரணம் என திருநிலை பொழிந்து உயர்வாக்கினீர்.
இயேசுவே சரணம் சரணம் தேவா என்னை அழைத்தாய் இறைவா உந்தன் புகழிசைப்பேன் இறைவா என்னை அழைத்தாய் இறைவா உந்தன் புகழிசைப்பேன் இறைவா நீராணையிட்டு அன்று உரைத்ததனை தினம் அறிவிக்க என்னை அனுப்பி வைத்தீர் நீராணையிட்டு அன்று உரைத்ததனை தினம் அறிவிக்க என்னை அனுப்பி வைத்தீர் நீ விரும்புவதை என்னை தேடும் என்று உலகினை வரமாய் பரிசளித்தீர் உன் தோல் வலிமை எனில் செய்யப்படுமே உன் திருக்கரங்கள் வழி காட்டிடுமே உன் தோல் வலிமை எனில் செய்யப்படுமே உன் திருக்கரங்கள் வழி காட்டிடுமே நீ எனக்கு உரியவன் என் சொந்தமானவன் நீ எனக்கு உரியவன் சொந்தமானவன் என்றுரைத்த என் இயேசுவே சரணம் சரணம் தேவா என்னை அழைத்தாய் இறைவா உந்தன் புகழிசைப்பேன் இறைவா என்னை அழைத்தாய் இறைவா உந்தன் புகழிசைப்பேன் இறைவா நற்செய்தியின் தூதுவனாய் என்னை அழைத்த தெய்வமே உம்மை தராய் என்னை பெற்றெடுத்தீர் உந்தன் பணிகள் தொடரவே திருமலை மீது சீயோனின் அரசரனம் என திருநிலை பொழிந்து உயர்வாக்கினீர் திருமலை மீது சீயோனின் அரசரனம் என திருநிலை பொழிந்து உயர்வாக்கினீர் உன் மக்களுக்கு துன்பங்கள் தந்து உடல் மீட்டிடதை புரிந்தீர் என்னை அழைத்தாய் இறைவா உந்தன் புகழிசைப்பேன் இறைவா என்னை அழைத்தாய் இறைவா உந்தன் புகழிசைப்பேன் இறைவா நற்செய்தியின் தூதுவனாய் என்னை அழைத்த தெய்வமே இரண்டாம் வாசகம். எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 வசனங்கள் 6 முதல் 8 வரை, 16 முதல் 18 வரை. அன்பிற்குரியவரே, நான் இப்போதே என்னை பழியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் முதன்முறை வழக்காட்டிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. எல்லாரும் என்னை விட்டு அகன்றனர். அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக.
நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரிதாகுக. ஆமென். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் தாங்கள் நேர்மையாளவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோயிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபசாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியலாகிய எங்கள் மீது இறங்கியருளும் என்றார். இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் 2 திருவருட்சாதனத்தை அதற்கு நன்றி பலியாக கொண்டாடுகின்றோம்.
குருத்துவம் என்ற ஒரு திருவருட்சாதனம், திருமணம் என்ற இன்னொரு திருவருட்சாதனம். இரண்டுமே ஒன்றோடு ஒன்று இணைந்தது. இரண்டுமே ஆண்டவருடைய அழைப்பு. இந்த இரண்டுமே ஒரு அழைப்பாக, குருத்துவர் ஆகுவதற்கு, ஒரு குருவாக ஆகுவதற்கும் ஆண்டவர் மக்களை அழைக்கிறார். திருமணத்தோடு தம்பதிகளாக குடும்பமாக வாழவும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அப்படியாக அழைக்கப்பட்டு நமது மத்தியிலே இந்த வருடம் அவர்கள் கொண்டாடுகின்ற 5 வருடம், 10 வருடம், 15 வருட, 41வது வருட வரைக்கும் உள்ள திருமண தம்பதிகள், நம்முடைய சகோதர சகோதரிகள் இங்கு நம்மளோடு இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து நானும் என்னுடைய இந்த தெய்வீக அழைப்பு சேர்ந்து குருத்துவ அருட்சாதனம் பெற்று இன்று 15வது வருடமாக ஆண்டவர் கொடுத்திருப்பதை நினைத்து உங்களோடு சேர்ந்து நன்றி கூறுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் என்னுடைய இந்த குருத்துவ பணியை நிலைக்கும் பொழுது இயேசு சபையிலே சேர்ந்து 28 ஆண்டுகள் ஆகின்றன. நான் 8வது படிக்கும் பொழுது கூட இந்த மாதிரி, children listen to me, you all received first holy communion, okay, now you have to pay attention. You want me to say in English? That's why you are talking, okay, don't talk, okay. So இயேசுவில் பிரியமானவர்களே, நான் 8வது படிக்கும் பொழுது 6வதுலேருந்தே நான் இந்த மாதிரி நம்முடைய அன்பான குழந்தைகள் ஆல்டர் சர்வர்ஸாக இருக்காங்க. நாங்களாம் எங்கள் ஊரில் ஓடுவோம் ஆல்டர் சர்வராக இருக்கிறதுக்கு. ஏன்னா எதுக்கு ஓடுவோம் அப்படின்னா, அந்த பெல்லை முதல்ல எடுக்கிறதுக்கு. ஏன்னா பெல் அடிக்கிறது தான் ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஆல்டர் சர்வராக இருக்கும்போது யாரா அந்த பெல்லை அடிப்போம். ஒரே ஒரு பெல், இங்கேயாவது 2 பெல் இருக்குது, அங்கே ஒரு பெல்லு தான் இருக்கும். அந்த பெல்லை அடிக்கிறதுக்கு நிறைய பேர் நாங்கள் போவோம். அதனால் சீக்கிரம் கோயிலுக்கு ஓடுவோம். ஏனென்றால் அங்கு அந்த ஆலயத்திலே நின்று இப்படியாக ஒரு ஆல்டர் சர்வராக இருப்பது ஒரு பெரும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடியது. அப்படியாக நான் பல வருடங்கள் இந்த ஆல்டர் சர்வராக இருந்திருக்கிறேன். எனக்கு நான் முன்னாடி கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் 5 பேர், 4 பேர் குருக்கள், ஒருவர் ஒரு பிரதராக இருக்கிறார். நாங்கள் எங்களுடைய குடும்பத்தினுடைய பெரியம்மா, பெரியப்பா பசங்க எல்லாருமே முதல் பையன் ஆண்டவருக்கு கொடுத்த பையனாக எல்லோருமே. முதலானவர் ஒரு கப்புச்சின் குருவாக திண்டுக்கல்லே இருக்கிறார். மற்ற 2 குருக்கள் சிவகங்கை டைசஸிலும் இங்கே நார்த் இந்தியாவிலே ஒரு தும்கா என்ற டைசஸிலும் இருக்கிறார்கள். இன்னொரு பிரதர் கோயம்புத்தூரிலே இருக்கிறார். நான் தான் கடைசி அந்த பையன். கடைசியாக என்னுடைய குடும்பத்திலும் எங்கள் அம்மாவுக்கு என்ன ஆசை, என் மூத்த பையனும் சாமியார் ஆகணும். அதனால் சின்ன பிள்ளையிலேருந்து என் காது கேட்டு கேட்டு குளிஞ்சிருச்சு. இன்னமும் டயர்டாக ஆயிடுச்சு. லூயிஸு சாமியார் தான் ஆகுவான், லூயிஸு சாமியார். அதனால் வேறு ஆப்ஷனே நம்மளால் யோசிக்கிறதுக்கு சான்ஸே கொடுக்கல. யாராவது ரிலேட்டிவ் வந்தாலும் தம்பி சாமியார் ஆயிடுவேன் அப்படின்னு. அதனால் நம்ம வேறு இதை பற்றியும் யோசிக்கக்கூடிய எந்த இதுவுமே எனக்கு வரலை. அதனால் அந்த எண்ணங்கள் பல முறை இருந்தது. ஆனால் நான் ஒரு முறை ஆல்டர் சிறுவராக, இந்த பீட சிறுவராக நான் இருக்கும் பொழுது, இந்த மாதிரி அன்றைக்கு நான் இந்த குருவானவர் அன்று அந்த திரு அப்பத்தை எடுத்து இதோ என் உடல் என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது, நான் அங்கு மணி அடித்து கொண்டு இருந்தேன். அந்த நேரத்திலே அடித்து கொண்டு இருக்கும் பொழுதே என்னுடைய உள்ளத்திலே இந்த ஆழ்ந்த ஒரு ஆசை, அது ஆண்டவர் கொடுத்த ஆசையாக நான் கருதுகிறேன். என்ன ஆசை என்றால், நான் எப்பொழுது அந்த குருவானவர் அணிந்திருக்கிற அந்த உடையோடு நான் எப்போ அங்கே நிற்பேன் என்ற ஒரு பயங்கரமான ஒரு ஆசை அந்த நேரத்தில் எனக்கு தோன்றியது. ஆகவே அந்த ஆசையோடு நான் இந்த பெல்லையும் அடிச்சுட்டே இருக்கிறேன். சாமியாரும் அப்பத்தையும் கீழே வச்சுட்டாங்க. இருந்தாலும் நான் அடித்து கொண்டே இருக்கிறேன். பக்கத்தில் இருந்த என்னுடைய இன்னொரு நண்பர் தான் என்னை ஷேக் பண்ணி நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு நான் முழுமையாக எப்போ நான் குருவாக அங்கு நான் இயேசுவின் உடலை எடுத்து காண்பிக்க முடியும்
என்ற ஒரு ஆசை எனக்கு வந்தது. அதை இன்னும் ஒவ்வொரு நாளும் நான் அதை எப்போதும் நினைத்து பார்க்கிறேன். ஆகவே என்னுடைய பெற்றோர்கள் ஆசைப்பட்டு இருந்தாலும் என்னுடைய ஆசையும் இப்படியாக ஒரு குருவாக ஆக வேண்டும் என்ற ஒரு நல்ல ஆண்டவருடைய அருளால் அது கிடைத்தது. அதனால்தான் 12வது முடித்த உடனே நான் ஊரில் இருந்திருந்தேன். எங்கள் அம்மா என்னை கண்டிப்பாக டீச்சர் ஆகியிருப்பாங்க. என்னுடைய தம்பியும் தங்கச்சியும் டீச்சர் ஆக்கிட்டாங்க, என்னையும் டீச்சர் ஆக்கியிருப்பாங்க. ஆனால் எனக்கு வேறு ஆப்ஷனே நானும் யோசிக்கவில்லை. உடனே சரி நம்மளும் ஆண்டவருக்காக பணி செய்வோம், என்னுடைய அண்ணன்கள் மாறி என்று சொல்லி, என்னுடைய அண்ணன்கள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டிலே இருப்பதால் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் நார்த் இந்தியாவுக்கு போனார். அதனால் நானும் அந்த பிரான்சிஸ் சேவியரை போல வடநாட்டிற்கு போய் நான் பணி செய்வேன் என்று தான் வடநாட்டிலே உள்ள இயேசு சபைக்கு நான் போனேன். அந்த 19வது வயதிலே பீகாருக்கு முதல்ல ட்ரெயின் ஜேர்னி பண்ணோம். அந்த பீகாருக்குள்ள அப்படி போக போக அது ஒரு புது நாடு மாதிரி, புது மக்கள், புது மொழி, அந்த அவர்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு எல்லாமே ஒரு புதுசு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு, ஐயோ நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோமோ, எப்படா இங்கே வந்துட்டோம் அப்படி என்று ஒரு எண்ணம் வந்தது. இருந்தாலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட கஷ்டங்களிலும், அந்த தொடக்க 10 வருடம் பயங்கரமான கஷ்டம். பீகாரில் போய் நீங்கள் வாழணும் அப்படின்னா, அந்த எஸ்பெஷலி அங்கே நம்மளுடைய கிறிஸ்தவ மக்கள் ரொம்ப ஏழை மக்கள். நாங்கள் போய் அவர்களோடு தங்குவோம், அவர்களோடு கருது அறுப்போம். ஏன்னா நான் ஒருத்தங்க ஃபேமிலிகிட்ட கூட சொன்னேன், நாங்கள் டிசம்பர் மாதத்திலே கருது அறுப்பார்கள். நாங்கள் பிரதர்களாக அவங்க வீட்டுக்கு போய் கருது அறுப்போம். கருது அறுத்து அதை கட்டாக கட்டி 10 கட்டு கொண்டு போய் லேண்ட்லார்டு வீட்டில் விட்டால் ஒரு கட்டு அந்த வீட்டுக்கு கிடைக்கும். அப்போ நாங்கள் அந்த வீட்டில் அந்த ஏழை குடும்பத்திற்கு சேர்ந்து அப்படி கருதை அறுப்போம். எங்களை தூக்க விட மாட்டாங்க, பட் தே அலவ் யூ டு அந்த அவங்க தான் சாப்பாடும் கொடுப்பாங்க அன்னைக்கு அவங்க குடும்பத்தில். அப்படியாக ஆண்டவர் பல வகையான மக்களோடு சந்திக்கவும், பல மக்களுக்கு சகோதரராக இருக்க, மகனாக இருக்க ஒரு நல்ல வாய்ப்பை ஆண்டவர் பெரும் அளவிலே கொடுத்திருக்கிறார். அப்படியாக நான் என்னுடைய இந்த குருத்துவ 2010 நான் குருத்துவ அருள்பொழிவு பெற்றேன். என்னுடைய தந்தை அது 2-3 வருடங்களுக்கு முன்பே இறந்து விட்டார். ஆகவே அவர் இல்லாதது ஒரு பெரிய குறையாக இருந்தது என்னுடைய குருத்துவ அருள்பொழிவு விழாவிலே. இருந்தாலும் ஆண்டவர் என்னுடைய தந்தையின் இருக்கிறார் என்ற ஒரு முழு ஆதாரத்தோடு அங்கு எனக்கு மிக மகிழ்ச்சியோடு அதை தெரிவித்தார். இன்று 15 வருடங்கள் ஆண்டவருடைய அன்பையும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் மக்களின் வழியாக நான் பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். மக்களினால் தான் ஒரு குருவானவர் ஆகிறார், குருவானவரால் மக்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் இந்த இறை சமூகத்தும் இந்த பே ஏரியாவில் இந்த இதில் உங்களோடு சந்திப்பதில், உங்களோடு நான் 10வது வருட என்னுடைய குருத்துவ விழாவில் இங்கே தான் இருந்தேன், நான் படித்து கொண்டு இருந்தேன். அப்போவும் எனக்காக நீங்கள் மிகவும் அருமையான ஒரு நல்ல திருப்பலியை நிறைவேற்றுவதற்கு நல்ல இது கொடுத்தீங்க, ஒரு மெமெண்டோ கொடுத்தீங்க. அது என்ன, காரைக்குடியில் எங்கள் வீட்டில் என்னுடைய ரூமில் இருக்குது அந்த மொமெண்டோ. 10 வருட மொமெண்டோ சேக்ரட் ஹார்ட் கம்யூனிட்டி எனக்கு கொடுத்தது, அங்கே இருக்குது. அதே போல் அப்படியாக இந்த 15வது வருடமும் அது டெஸ்டினியில் எழுதியிருக்கும் போல், லூயிஸ் இங்கே தான் சேவை செய்யணும் அப்படின்னு எழுதியிருக்கும் போல், அப்போ 10வது வருடமும் இன்றைக்கு 15வது வருடமும் இன்று உங்களோடு இந்த இறைப்பணி ஆற்றவும் இறைவனுக்கு நன்றி கூறவும் ஒரு நல்ல வாய்ப்பாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் இறைவனுக்கு உங்களோடு சேர்ந்து நன்றி கூறுகிறேன். அதை நான் நிறையா சொல்லணுன்னாலும் டைம் கிடையாது. அதோடு சேர்ந்து நாம் இன்று இன்னொரு முக்கியமான இது, திருமண வாழ்க்கைக்கும் நன்றி கூறுகிறோம். நம்ம நினைக்கிறோம் திருமணம் அருட்சாதனம் ஆவதற்கு குரு தேவை, குருவாக ஆவதற்கு திருமணமும் தேவை. இரண்டும் வேணும். சாமியாரே மட்டும் இருந்தால் சாமியாரே ஆக முடியாது, ஆகவே திருமணமே ஆகாது. திருமணம் என்ற அருட்சாதனத்தின் வழியாக ஒரு குரு என்ற ஒருவர் வருகிறார், அப்பா அம்மா இருக்கும் பொழுதுதான். ஆகவே இன்றைய நாளிலே நாம் பார்க்கிறோம், இது இன்னும் குறைஞ்சிக்கிட்டு, தேவ அழைத்தலும் குறைகிறது, திருமணம் செய்கிறவர்களும் குறைகிறார்கள். நான் தனியாக இருப்பேன், என்னத்துக்கு கல்யாணம் பண்ணணும், there is no need to அந்த மாதிரி அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இந்த காலத்தில் இந்த மாடர்ன் உலகிலே வருகிறது. அதே மாதிரி இந்த குருத்துவ பணிக்கோ இறைவனுக்கு என்னத்துக்கு
சாமியார் ஆகணும், என்னத்துக்கு இதாகணும் எப்படின்ற இரண்டுமே குறைந்து கொண்டே வரும். எதனால தான் நான் இன்னைக்கு இரண்டையும் சேர்த்து கொண்டாட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். என்றால் இரண்டும் முக்கியம். குருவும் முக்கியம், அந்த குருவை கொடுக்கக்கூடிய பெற்றோர்களும் முக்கியம். அந்த பெற்றோர்கள் எப்படி வருகிறார்கள்? திருமணம் என்ற திருவருட் சாதனத்தின் வழியாக வருகிறார்கள். ஆகவே தான் இந்த இரண்டும் முக்கியமாகவே இதற்காக நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நம்முடைய மத்தியிலே அன்பாக அருளாக ஆசீர்வாதம் ஆளக்கூடிய திருமண தம்பதிகள் அனைவருக்காகவும் நன்றி கூறுவோம். அவர்களோடு சேர்ந்து எனக்கும் உங்களுக்கும் இறைவனுடைய அருளும் ஆசீரும் தர என்று மன்றாடுவோம். ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். I ask all the couples who came for the procession to go at the back. You have a candle for offertory while we are singing the profession of faith. Yes, Jency and John, you are also there. Okay. Let us sing the Viswas Pramana. அன்புமிக்கவர்களே, நம்மை, நமது எண்ணங்களை, நமது வாழ்க்கையை நன்கு அறிந்தவர் நம் இறைவன். அவரின் அழைப்புக்கேற்ற வாழ்வு வாழ விரும்புகிற நாம் அனைவரும் இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படி நம் மன்றாட்டுக்களை அவரது திருமுன் எடுத்துரைப்போம். தாயாம் திரு அவையை வழிநடத்தி வருகிற எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரும் திருத்தூதர் பவுலடியார் போல இறை பணியில் தங்களையே அர்ப்பணிக்க தேவையான ஞானத்தை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் நிறைந்தவரே எம் இறைவா, இன்று தங்கள் திருமண வாழ்வின் 10, 15, 20, 30, 35 மற்றும் 41 ஆண்டுகளின் ஆசீர்வாதங்களுக்கு நன்றி கூறும் இந்நாளில் சிறப்பாக வெள்ளி விழா கொண்டாடும் தம்பதிகளான ஜான் பிரிட்டோ மற்றும் பவுலின் மேரி, ரெமி மற்றும் கவிதா, வினோ மற்றும் பிரஸ்டி ஆகியோருக்காக நன்றியுடன் ஜெபிக்கின்றோம். அவர்கள் உறுதியான விசுவாசத்திலும் நிலையான ஆனந்தத்திலும் அவர்களின் திருமண வாழ்வு எப்போதும் அன்பின் ஆதாரமாக கிறிஸ்துவில் வேரூன்றி வளரவும் மற்றும் அவர்களின் இல்லங்கள் எப்போதும் அன்பில் நிறைந்திருக்கவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான தந்தையே, உங்கள் சேவைக்காக அருட்தந்தை லூயிஸ் அவர்களை அழைத்ததற்கு நன்றி கூறுகிறோம்.
அவர் தமது திருப்பணி அருள்வாழ்வை உமது அருளாலும் ஆனந்தத்தாலும் உற்சாகத்தாலும் நிரப்பி அவரின் வழியாக எங்கள் இறை சமூகம் மற்றும் அவர் பணி செய்யக்கூடிய அனைத்து மக்களும் உமது அன்பையும் இரக்கத்தையும் பெற அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளும் இரக்கமும் கொண்ட இறைவா, தாழ்ச்சியுள்ள இதயத்தோடு ஜெபிக்கும் இங்கு கூடியுள்ள உமது திரு இருதய இறை சமூகத்தின் அனைத்து குடும்பங்களின் ஜெபத்தை ஏற்று தாழ்ச்சி, பொறுமை, ஈகை, பிறர் சிநேகம் ஆகிய நற்பண்புகளுடன் கிறிஸ்துவின் அன்பு கட்டளைக்கு சாட்சிய வாழ்வு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். பரிவன்பு மிக்க தந்தையே, நாங்கள் உமது திருமுன் கொண்டு வந்த எங்கள் மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவி சாய்த்திரளும். உமது திருமகன் தமது வாழ்வில் காட்டிய தாழ்ச்சியில் நாங்களும் எங்கள் வாழ்வில் என்றும் கடைபிடிக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பலித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகுவேன். உன் பாதையிலே பயணமாகுவேன். உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். வாழ்ந்திடுவேன், நான் வாழ்ந்திடுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகுவேன். வழக்கு போராடும் உள்ளங்களில் வழக்கே வலுவூட்ட விழுகின்றேன். வழக்கு போராடும் உள்ளங்களில் வழக்கே வலுவூட்ட விழுகின்றேன். வாழ்க்கை பலியிலே என்னையே தந்து, வாழ்க்கை பலியிலே என்னையே தந்து, தளர்ச்சி நீக்கி வளர்ச்சி காண வழியுமாகுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகுவேன். உள்ளங்களை உயர்ந்து வாழ உம்மோடு பாடுபட என்னை எந்நாளும் அழைக்கின்றேன். உள்ளங்கள் உயர்ந்து வாழ உம்மோடு பாடுபட என்னை எந்நாளும் அழைக்கின்றேன். இதய உணர்வுகள் இன்பராகங்கள், இதய உணர்வுகள் இன்பராகங்கள் எல்லாம் உனது பணிக்கு அர்ப்பணிக்கின்றேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உன் அன்பு
சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் தம் நன்மைக்காகவும் தம் திருச்சுவையின் அனைத்து நலனுக்காகவும் இறைவா, நாள்களையும் காலங்களையும் ஆற்றலுடன் கனிவுடன் நெறிப்படுத்துபவரே, உமது அருளால் அருள் பணியை மேற்கொண்ட என்னை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். நான் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியில் ஆற்றலால் மந்தையின் கீழ்ப்படிதல் ஆயர்களுக்கும் ஆயர்களின் கண்காணிப்பு மந்தைக்கும் குறைவின்றி கிடைக்குமாறு அருள் பணியாளராகிய என் உள்ளத்தையும் மக்களின் உள்ளத்தையும் வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர். உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் மது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதில்களாக ஆட்சி செலுத்தவும், செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்து அக்களித்து கொண்டாடி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களுடைய ஆயர் ஆஸ்கர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு வரும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இயேசுவின் அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ நமது தேவன் உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா குணமடையும். பலியாக வந்த தெய்வம் உறவாடும் நேரமிது. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது. தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது.
தூரமாக நானும் நின்று அலையாக இலையாக வா. மொழி தேடும் மலராக நான் சாடினேன். முறையாக முறையாக வா. எக்குறையும் என்னை அணுகாது. அக்கறையால் என்னை இழக்காது. எக்குறையும் என்னை அணுகாது. அக்கறையால் என்னை இழக்காது. மனம் தன்னை உடன் கண்டேன் நான். என்ன தவம் செய்தேன் நீ என்னில் வாசம் செய்ய. நான் உனக்காக உருவானேன். வாடி வா. வா, 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 என் இறைவா. என் உயிராக உணர்வாக வா. வா, 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 என் தலைவா. நெஞ்சம் நீங்காத நினைவாக வா. உன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தெய்வநிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. ஊராரி மகனாக நானும் நின்றேன். மன்னித்து மனமாக வா. திசை மாறி போகின்ற ஆடாதே. சிறை மறைத்து என்னை நீக்க வா. நீரின்றி வறண்ட நிலமாக. சுவாசமின்றி தவிக்கும் உயிராக. நீரின்றி வறண்ட நிலமாக. சுவாசமின்றி தவிக்கும் உயிராக. உனக்காக தவிக்கின்றேன் நான். என்ன தவம் செய்தேன் நீ என்னில் வாசம் செய்ய. நான் உனக்காக உருவானேன். வாடி வா. கிறிஸ்துவின் திருவுளம். வா, 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 என் இறைவா. என் உயிராக உணர்வாக வா. வா, 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 என் தலைவா. நெஞ்சம் நீங்காத நினைவாக வா. உன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரம் இது. தெய்வநிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலம் இது. வா, 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 என் இறைவா. என் உயிராக உணர்வாக வா. வா, 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 என் தலைவா. நெஞ்சம் நீங்காத உறவாக வா. உன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே
மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய அடியார்கள் இன்னும் இந்த தம்பதியர்களை தன் பிள்ளைகளோடும் நண்பர்களோடும் முது குடும்பத்தின் திருவிருந்தில் அமர செய்தீரே. அதனால் ஒருவர் மற்றவரோடு கொண்டுள்ள ஒன்றிப்பில் இவர்கள் அதிக உறுதியும் ஆர்வமும் கொண்டு விண்ணக விருந்துக்கு வந்து சேரும் வரை முதருள் கொடையால் ஒன்றித்திருப்பார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமருவோம். Can you bring that white file? Some church announcements before we move. Please take home a copy of the parish bulletin for the instructions on how to support a one-day fundraiser for our parish. It involves online ordering food from Panda Express with a special code valid only on Friday, October 31st. Panda Express will donate 28% of the total sales made for orders online nationwide using the special code found on page 4 in the weekly bulletin. So share the code with your family, friends and neighbors. So dear brothers and brothers, please take a bulletin with you. On 31st, please order something from Panda Express, and of what you order, 28% will come to Our Lady of Refuge parish. And so that is one way to support the parish. And so we really invite you to do that, and please take a bulletin with you for that. Our Lady of Refuge parish t-shirts are now available for purchase at the vestibule or maybe at the hall for us, $15 each. We have a total of 30 t-shirts available for our community. Please consider buying one or two for your family as a sign of support and love for our parish here. Last week, our Sunday collections for the parish, not just our mass, all the masses, totaled $9,464. The parish week-to-week financial report is available on the parish webpage and the weekly bulletin. Next Saturday, join us for a special All Souls Day Mass to remember and pray for our deceased family members and loved ones. It is a cherished tradition of our church to honor the faithful departed through the Holy Mass. All Souls Day Mass intention envelopes are available with Subhashini Alexius at the vestibule and the hall. Please write the names of your departed family members on the envelope. As an offering, we suggest $25 per envelope. You can write up to 12 names there or more if you wish to donate, but $25 as a sign of your offering for the Mass for each envelope. You may return the envelopes today itself or next week by 6:30 p.m. so that it's ready for Mass. We are grateful to our beautiful choir and musicians, the sound, the slide preparation, the projection team, for our altar servers. Your gifts make our celebration truly uplifting and prayerful. Let us show our appreciation with a warm round of applause. Thank you, Abhi, for doing this wonderful. Thank you for altar service. Yeah. Please remember these upcoming dates. So next Saturday, November 1st is All Souls Day. All Saints Day is November 1st. November 2nd is All Souls Day, but after 7 p.m. Mass, 7 p.m. since we have a 7 p.m. Mass, we celebrate as All Souls Day. November 15th will be our annual cultural fest, Kalanjali. Mass will be at 5 p.m. followed by cultural program. So that day the Mass is going to be at 5 p.m. on November 15th. Please check our website and WhatsApp. November 28th is a Thanksgiving Day Mass here at this church at 7 p.m. December 6th, we have yearly gifts competition from 5 to 7 p.m. at the parish hall. And after Mass, there will be a Patti Mandram at the parish hall on the same day on December 6th.
So we really invite your children to participate for that. The sign-up sheets will be available, so please sign up for your children. Today after Mass, we request everyone to join us for the fellowship and dinner at the parish hall. Thanks to our food sponsors today. We thank Veena and Henry, Princia and George and Joseph Vincent and Jasmine, Beulah Felix and family, and Alan Melina. Let us give them big hands and thank them for that. So today, as we celebrate in a very special way, all our couples here, as they celebrate their wedding anniversaries of this month, this year, and thanking God for all the blessings that they have received. And so now we have 3 families who celebrate their silver jubilee of the wedding anniversary, and so we want to really thank them. Of course, since John Brito has gone home, so we will have separately another day for them. But I invite Remy and Kavita, and I invite Vino and Pristi to come forward. We will have the renewal of the vows. Can we have a mic, please, for them? இயேசுவில் பிரியமானவர்களே, 25 ஆண்டு திருமண சம்மதத்தை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள விரும்புவதால் உங்கள் 2 கரங்களையும் சேர்த்து பிடியுங்கள். You don't have. Okay, you can use the right hand. Okay. இறைவன் திருமுன் திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை புதுப்பியுங்கள். நான் ரெமிஜியஸ் 25வது ஆண்டுகளுக்கு முன்பு செய்த என் திருமண உறுதிமொழியை இன்றும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறேன். அப்போது கவிதா என்னும் உங்களை இன்பத்திலும் துன்பத்திலும் வளத்திலும் வறுமையிலும் ஆரோக்கியத்திலும் நோயிலும் என் வாழ்நாள் முழுவதும் நேசித்து மதித்து விசுவாசமாக இருப்பேன் என்று எனது திருமண வாக்குறுதியை மீண்டும் புதுப்பிக்கிறேன். கவிதா 25 ஆண்டுகளுக்கு முன்பு செய்த என் திருமண உறுதிமொழியை இன்றும் மீண்டும் உறுதிப்படுத்துகின்றேன். அப்போது ரெமி என்னும் உங்களை இன்பத்திலும் துன்பத்திலும் வளத்திலும் வறுமையிலும் ஆரோக்கியத்திலும் நோயிலும் என் வாழ்நாள் முழுவதும் நேசித்து மதித்து விசுவாசமாக இருப்பேன் என்று எனது திருமண வாக்குறுதியை மீண்டும் புதுப்பிக்கின்றேன். Okay, I will say, you can say. Okay. Hold the hands. நான், use the mic. நான் வினோ 25 ஆண்டுகளுக்கு முன்பு செய்த என் திருமண உறுதிமொழியை இன்று மீண்டும் உறுதிப்படுத்துகிறேன். அப்போது பிரிஸ்டி என்னும் உங்களை இன்பத்திலும் துன்பத்திலும் வளத்திலும் வறுமையிலும் ஆரோக்கியத்திலும் நோயிலும் என் வாழ்நாள் முழுவதும் நேசித்து மதித்து விசுவாசமாக இருப்பேன் என்று எனது திருமண வாக்குறுதியை மீண்டும் புதுப்பிக்கிறேன். நான் பிரிஸ்டி 25 ஆண்டுகளுக்கு முன்பு செய்த என் திருமண உறுதிமொழியை இன்னும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறேன். அப்போது வினோ என்னும் உங்களை இன்பத்திலும் துன்பத்திலும் வளத்திலும் வறுமையிலும் ஆரோக்கியத்திலும் நோயிலும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் நேசித்து மதித்து விசுவாசமாக இருப்பேன் என்று எனது திருமண வாக்குறுதியை மீண்டும் புதுப்பிக்கிறேன். திருச்சபை முன்னிலையில் நீங்கள் புதுப்பித்த இந்த திருமண வாக்குறுதியை ஆண்டவர் மேலும் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வாராக.
இறைவன் உங்களை 25 ஆண்டுகளுக்கு முன்பு திருமண அருட்சாதனத்தின் வழியாக இணைத்ததை என்றென்றும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Okay, you now, Remy, you can give, please show the people, let's give the hands, yes. Yes, we know you can, yes. Yes, let's give them big hands to God bless. Okay. Now we invite all the other couples to kindly stand as we make a special blessing for you. The couples who are, can you come forward? Yeah, you can also turn towards. All the others kindly stand as I invite you to extend your hands. So we have 10 years celebrating Aaron and Gabby, David and Julie, and Maria Jose and Charles and Trinavakarasu. 15 years we have John Pradeep and Jency Punita and Julie and David. Let's give them big hands to all of them. David? David Princey, sorry. Yeah, தப்பா சொல்லிட்டேனா? ஐயோ. David Princey, okay. ரெண்டு வாட்டி சொல்லிட்டேனோ, okay. Okay, ஒரு 1-15, 1-10, okay. David. Okay, 20 years we have Johnny Mahesh and Subha Albert. Johnny, they are not here. Sami Lily and Joseph Auxilia and Arun Bhaskar and Suganti. Let's give them big hands. 20 years. We have 25 years, as we know, John Brito and Pauline Mary. Since John Brito is at home, so we'll have some other time. Remy and Kavita and Vino and Pristi. Let's give them big hands. We have 30 years celebrating and giving thanks to God. Freeman and Jansi. Let us give them big hands. We give thanks to God for their married life for 35 years. For Arokyanathan and Romilda, let's give them big hands for God's blessing. We give thanks to God for Sundar and Nimmi as they celebrate their 35 years of thanksgiving to God. We also give thanks to God as we join Amrita's mom and dad, Mr. Stanley and Mrs. Dorothy Stanley. They give thanks to God for their 41 years of their married life. So we really thank all of them with that. So I invite others to extend your right hand as we make a prayer for all of them here. வாழ்வளிக்கும் வல்லலாகிய இறைவா, படைப்பின் தொடக்கத்திலேயே ஆணையும் பெண்ணையும் படைத்து திருமண ஆசியால் அவர்களை ஒன்றிணைத்தீர். தோபியா சாராவின் இல்லம் தலைக்க அதிதூதர் ராபேலை அனுப்பி காத்தீர். தங்கள் திருமண ஆண்டு நாளில் முது திருவடி தொழுது நன்றி கூறவும், தங்கள் மன ஒப்பந்தத்தை புதுப்பித்து உறுதிப்படுத்தவும் திருமுன் கூடியுள்ள எங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகளையும் தம்பதியர்களை இவர்களை தயவாய் கண்ணோக்கியருளும். இவர்களது அன்பை ஆசீர்வதித்து அது இன்னும் அதிகமாக நிலைத்து செழித்து வளரவும், கிறிஸ்துவுக்கும் திரு அவைக்கும் உள்ள உறவை இன்னும் சிறப்பாக எடுத்துக்காட்டும் அருள்வீராக. நீங்கள் உள்ள தூய்மையும் உடல் நலமும் மக்களால் ஆனந்தமும் உற்றார் உறவினரால் ஆதரவும் பெற்று எல்லாருக்கு வள்ளல்களாய் எல்லாருக்கும் நல்லவர்களாய் அன்பும் அமைதியும் ஆனந்தமும் ததும்ப நீடூழி வாழுமாறு எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் தமது ஆசியால் உங்களை நிரப்புவாராக. ஆமென். Almighty God bless you. God bless you. God bless you. God bless you. So we will now, as the final hymn, final blessing, we will light the candle for you. So all the couples, you will take the candle and process and go to Our Lady of Guadalupe picture in front. So you will light both and you will place one candle for Our Lady of Guadalupe and one candle you can take home as a memory for you. Okay? So we will do that after the final prayer. The Lord be with you. And with your spirit.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவாவுக்கு நன்றி. இயேசுவில் பிரியமானவர்களே, we have some gifts for them. Yes, Father. Yes, let's give them the gift and one more small. We need 2 more minutes, Father. 2 more minutes. 2 more minutes. Special song. There is special song Okay, for them. please be seated then. We also. சீக்கிரம் போகணும். ரெமி ரொம்ப வேண்டாம். அனைவருக்கும் மாலை வணக்கம். Okay, let us keep silence and அனைவருக்கும் மாலை வணக்கம். இதற்கு நாம் மிகவும் நன்றி கூறுகிறோம். இயேசு கிறிஸ்து யோவான் அதிகாரத்தில் சொன்னது போல, யோவான் 15:16 சொன்னது போல, நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன், நீங்கள் இல்லை என்று சொல்லியது போல, தந்தை அவர்களும் கடவுளின் அழைப்பை ஏற்று தமது வாழ்க்கையை முழுமையாக ஆண்டவருக்காக சேவை செய்து வருகிறார். அவரோடு நாமும் இந்த மாசில் இணைந்துள்ளோம். அன்று கப்ரியேல் தூதர் மாதாவிடம் இறை வார்த்தையை அறிவித்த போது எப்படி அவர் அப்படியே ஆகட்டும் என்று ஏற்றுக்கொண்டாரோ, அதேபோல் நமது தந்தை அவர்களும் 15 வருடத்திற்கு முன்பு அதேபோல் இந்த இறை வார்த்தை, இறை வாழ்வை, அழைப்பை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு இன்று நம்மோடு பணியாற்றி வருகிறார். யோவான் புனித ஜான் வியானே அவர் சொன்னது போல, திருப்பணியாளராக இருப்பது என்பது ஒரு பெரும் அருண்கொடை. டு பி a priest is a divine gift. அதை மகிழ்ச்சியாக ஏற்று இன்று வரை தமது வாழ்க்கையில் 15 ஆண்டுகளாக பணியாற்றி ஒவ்வொரு பரிசுத்த திருப்பலியிலும் கடவுளின் அன்பை நமக்காக ஃபாதர் அவர்கள் உணர்த்தி வருகிறார். நாம் பல வழிகளில் ஃபாதர் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். ஃபாதர் இங்கே வந்தபோது, ஒரு 12 வருடத்திற்கு முன்பு தியாலஜி ஸ்டடிக்காக இங்கே வந்தபோது, பிஹெச்டி பண்ணும்போது, நாம் இந்த நமது குழுக்காக மாஸுக்காக அழைத்து வந்தோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து நம்மளுக்கு மாஸ் வைத்தார். அதற்கப்புறம் பல வழிகளில் நம்மளோட குழுமத்தோடு மிகவும் நெருக்கமானார். பல வீடுகளுக்கு நாம் அழைத்து வந்தோம். பல ஈவெண்ட், ஃபங்க்ஷன், கேஷுவல் விசிட்னு அவர் வராத ப்ரோக்ராமே கிடையாது. ஈவன் வந்து ஒரு ப்ரோக்ராமில், நம்ம கலாஞ்சலி ப்ரோக்ராமில் வந்து நடனம் ப்ரோக்ராத்தில் கூட பங்கெடுத்தார். கம்யூனிட்டி சர்வீஸ் கம்யூனிட்டி சர்வீஸ் சேக்ரட் ஆர்ட்ஸ் கம்யூனிட்டி சானோசே குரூப்பில் வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் செய்தார். கேம்பிங்க்கு பங்கெடுத்திருக்கிறார். ஹைக்கிங்க்கு பங்கெடுத்திருக்கின்றார் எங்களோடு நிறையா தடவை. அதே போல் மித்த ஹோலி சாக்ரமெண்ட்ஸ், பேப்டிசம், ஹோலி கம்யூனியன், கேட்டிசம், அப்புறம் ஆல்டர் சர்வஸை ட்ரெயின் பண்ணதுலேருந்து, ஈவன் கொரோனா டயத்தில் வந்து மாசஸ் வச்சது, ஜூம் கால்லேருந்து இந்தியாவிலேருந்து மாஸ் வச்சது, இப்படி பல விதங்களில் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறார். இப்பொழுது தமிழ் சாப்ளினாக இருக்கிறார். வேளாங்கண்ணி மாதா ஃபெஸ்டிவல் கடைசியாக ஒவ்வொரு வருடமும் நடத்தினது தவிர, இந்த தடவை எல்லாவற்றிற்கும் மகுடம் வைத்தார் போல் சிறப்பாக வேளாங்கண்ணி ஃபெஸ்டிவலை மிக சிறப்பாக நடத்தி முடித்திருக்கின்றார். இது இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பங்கெடுத்து நம்மளோட ஃபேமிலியில் ஒரு மெம்பராக, நம்ம கம்யூனிட்டியின் ஷெப்பர்டாக இப்பொழுது இருக்கின்றார். இன்று நாம் மனமாற நன்றி கூறுகின்றோம். உங்கள் அர்ப்பணிப்பு, பிரார்த்தனை, பொறுமை மற்றும் நம்பிக்கையால் நீங்கள் எங்களுக்கு தினமும் நற்செய்தியை வாழ்ந்து காட்டியுள்ளீர்கள் ஃபாதர். மகிழ்ச்சியோடும் எங்களோடு கொண்டாடி இருக்கின்றீர்கள். துயரங்களிலும் எங்களோடு நின்றிருக்கின்றீர்கள்.
எங்களை கிறிஸ்துவின் அருகில் வளர வழிகாட்டியுள்ளீர்கள். தந்தை அவர்களின் எளிமையான வாழ்வு, அன்பான நடத்தை மற்றும் ஆழமான ஆன்மீக போதனைகளால் நம் இதயங்களில் கடவுளின் ஒளியை பரப்பிக் கொண்டிருக்கின்றார். Let's pray for our Father. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். நம் தந்தை அவர்களை உமது சேவைக்காக தேர்ந்தெடுத்து உமது கிருபையால் அவரை 15 ஆண்டுகள் வழி நடத்தியதற்காக அவர் சொல்வதிலும் செய்வதிலும் உமது அன்பு ஒளிர்கிறது. அவரின் பிரார்த்தனை எங்கள் இதயங்களை தொடுகிறது. அவரின் தியாகம் எங்களுக்கு நம்பிக்கையை அளிக்கிறது. அவரின் சிரிப்பு நம் சமூகத்திற்கு அமைதியை தருகிறது. ஆண்டவரே, அவருக்கு உமது பரிசுத்த ஆவியின் ஆற்றல் நாளும் நாளாக வளரட்டும், அதிகரிக்கட்டும். அவரின் வாழ்வு நமது நாமத்திற்காக மகிமையாய் விளங்கட்டும். அவரின் வழியே பலரின் மனம் மாற்றப்பட்டு உம்மிடம் நெருக்கமடையட்டும். இயேசுவின் பரிசுத்த இருதயத்தின் அன்பு அவரை காக்கட்டும். மரிய மாதா அவரை தம் அன்பில் தாங்கிக் கொள்ளட்டும். பரிசுத்த ஆவி அவரின் பாதையை ஒளிவிடட்டும். நாங்கள் உமக்கே நன்றி கூறுகிறோம். நம் தந்தை அவர்களின் வாழ்வுக்கும் சேவைக்கும் என்றென்றும் நன்றி கூறுகின்றோம். ஆமென். Congratulations, Father. And once again, we all wish you a very happy anniversary, Father. Thank you.
Thank you, Prashant. Thank you, everyone. Sorry for we have taken a lot of time today. Every week is not like this, okay? Don't be afraid. We finish 7 to 8 o'clock, 8:15 Mass. Today's event extra. So we have, please all of you come, we have dinner for everyone, and please come and join. And I invite all our couples to kindly stand as we give you a token of gift to all of them. Is that ready? Or we give them there in the hall? Okay, can you give them? Can you kindly stand, and we want to give you just. Praise the Lord. Thank you. God bless you. This is God bless.
அழைத்தாய் என் இறைவா நன்றி நன்றி தலைவா என்னை பெயர் சொல்லி அழைத்தாய் என் இறைவா நன்றி நன்றி தலைவா நான் பேரு பெற்றேன் பெரும் பேரு பெற்றேன் நன்றி நன்றி இறைவா இறைவா நன்றி நன்றி தலைவா என்னை பெயர் சொல்லி அழைத்தாய் என் இறைவா நன்றி நன்றி தலைவா உள்ளம் என்றும் வீணையில் வெள்ளி சுரங்கள் நன்றி சொல்லி சொல்லி பாடி துள்ளும் ஸ்வரங்கள் உள்ளம் என்றும் வீணையில் வெள்ளி சுரங்கள் நன்றி சொல்லி சொல்லி பாடும் துள்ளும் ஸ்வரங்கள் வள்ளலே உம்மக்கு பணிக்காக என்னை தேர்ந்தெடுத்தாய் அருள் தினம் கொடுத்தாய் சேர்த்துடைத்தாய் நல்ல பலன் கொடுத்தாய் பெயர் சொல்லி அழைத்தாய் என் இறைவா நன்றி நன்றி தலைவா என்னை பெயர் சொல்லி அழைத்தாய் என் இறைவா நன்றி நன்றி தலைவா புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக இயேசு போற்றி மரியே போற்றி இயேசு வாழ்க மரியே வாழ்க தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.